இந்தியா ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு 3,4 லட்சம் கோடிக்கு ரஃபேல் போர் விமானத்தை வாங்க போறாங்க. அமெரிக்கா ஆஃபர் பண்ண F-35 போர் விமானத்தை வாங்காம ரஷ்யா அவங்களுடைய சுக்கோய் 57 போர் விமானத்தோட சோர்ஸ் கோடையே நாங்க உங்களுக்கு தரோம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியும் அதை வாங்காம ஏன் பிரான்ஸோட இந்த ரஃபேலை வாங்கினாங்க? வெறும் 36 ரஃபேல் இருக்கும்போதே இவங்களை சமாளிக்க முடியல. இதுல 114 வேறையான்னு பாகிஸ்தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியா ரஃபேலை வாங்கினாங்க, இதுக்கு பாகிஸ்தானோட ரியாக்ஷன் என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம 114 ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறதுக்கான டிசிஷனை இப்போ டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இதை 3,4 லட்சம் கோடிக்கு வாங்க போறாங்க. இந்தியா ஹிஸ்டரியிலேயே இவ்வளோ காசு கொடுத்து எந்த ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டையும் வாங்கினதில்லை. ஏன் இந்தியா ஏற்கனவே வாங்கின ரஃபேல் இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட 50,000 60,000 கோடிக்கு தான் வாங்கினாங்க. ஆனால் இப்போ போட்ட இந்த டீல் அதை விட 5 மடங்கு அதிகம், கிட்டத்தட்ட 3,4 கோடி. இந்த 114 ரஃபேலில் 30% இந்தியாவில் தயாரித்த பொருட்கள் இருக்க போகுது. சரி, மேட்ருக்கு வரேன். ஏன் அமெரிக்காவோட F-35 வாங்கல, ரஷ்யாவோடைய சுக்கோய் 57 போர் விமானத்தை வாங்கல, ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணி ரஃபேலை வாங்குறாங்க? நம்ம ரஃபேலை ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். அது நமக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. அப்போ நம்ம ரஃபேல்ல இருந்து லான்ச் பண்ண அந்த ஸ்கேல்ப் மிசைல் தான் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்க இருக்க டெரரிஸ்ட் டார்கெட்டை பாகிஸ்தானோட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டையும் மாட்டாம துல்லியமா போய் டார்கெட் அடிச்சுது. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரஃபேல் பாகிஸ்தானுக்குள்ள போய் அந்த டார்கெட்ஸ் அடிக்கணும்னு இல்லை, இந்தியாக்குள்ள இருந்தே அதை அடிக்க முடியும். இப்ப இந்த ஸ்கேல்ப் மிசைலை பாகிஸ்தானுக்குள்ள லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னல, அது இந்தியாக்குள்ள இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பாகிஸ்தானோட டார்கெட்ல போய் அடிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரஃபேலோட அந்த ஏசார் ரேடார் ரொம்ப தூரத்துல இருந்து மல்டிபிள் டார்கெட்ஸை லாக் பண்ணி அடிக்க முடியும். இப்ப இந்தியாவோட அந்த ரஃபேல் டீல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரஃபேல் கூடவே மீட்டியர் மிசைலு ஸ்கேல்ப் மிசைலை சேர்த்து வாங்கிட்டு இருந்தோம் பிரான்ஸ் கிட்ட இருந்து. யூஸ்வலா நம்ம பிரான்ஸ் கிட்ட ரஃபேல் வாங்கினோம்னா வெறும் விமானத்தை மட்டும் வாங்க மாட்டோம், கூடவே பேக்கேஜா சைட்ல அந்த மிசைல்ஸையும் வாங்குவோம். இவ்வளோ நாள் இந்தியாவோட ரஃபேல்ல இந்தியன் மிசைல்ஸ் கிடையாது, அதை பொருத்த முடியாது. ஆனா இந்த டீல்ல என்ன விஷயம்னா, இந்தியாவோட இந்த மிசைல்ஸ்ல இருக்குல்ல, அஸ்திரா மிசைலு, இந்த பிரம்மோஸோட NG வேரியன்ட்ல இருக்குல்ல, அதெல்லாம் ஃபிட் பண்ணிக்க முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் மெயின்டெனன்ஸ். பிரான்ஸ் நீங்க நிறைய ரஃபேலை வாங்கினீங்கன்னா நாங்க இந்தியாலேயே அதை ரிப்பேர் பண்றதுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரஃபேல் டீல்ல நம்ம ஹைதராபாத்ல இதோட மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை ஸ்டார்ட் பண்ண போறான்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் இதுக்கு ஏதாச்சும் ரிப்பேரு மெயின்டெனன்ஸ்னா நம்ம பிரான்ஸுக்கு அனுப்பி ரெடி பண்ணுவோம், இனி இந்தியாலே அதை ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியன் பைலட்ஸ்க்கு இது லேர்ன் பண்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஏன்னா நாம தான் ஏற்கனவே 36 ரஃபேல வச்சிருக்கோமே. வேற ஒரு விமானத்தை வாங்கினா அதுக்கு ட்ரைனிங்க்கு நீங்க அந்த நாட்டுக்கே போகணும், அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்க சொல்லி தரணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இந்த டீல்லயே முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டைரக்டா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் இது கொடுக்குது. நாங்க அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இல்ல, அப்புறம் ரஷ்யாவோட வெப்பன்ஸையும் ஏர்கிராஃப்டையும் நம்பி மட்டும் நாங்க இல்லைன்னு சொல்றதுக்காக. இன்னொன்னு, பிரான்ஸ் இந்தியாவோட ஒரு நட்பு நாடு. 1988ல இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஆனா பிரான்ஸ் அப்போ இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போடல. நமக்கு கார்கில் போர்ல வெற்றியை தேடி தந்த இந்த மிராஜ் 2000 போர் விமானம் பிரான்ஸ் நமக்கு கொடுத்ததுதான். அது மட்டும் இல்ல, பிரான்ஸ் மட்டும்தான் இந்தியாலேயே தன்னோட பேஸ் வச்சிருக்கிற ஒரே ஒரு யூரோப் கண்ட்ரி. அப்புறம் நம்ம உள்நாட்டு விஷயத்துல பிரான்ஸ் தலையிட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்தியா பிரான்ஸோட ரஃபேலை சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன வருஷம் 26 ரஃபேல் M வேரியண்ட்டை இந்தியன் நேவிக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பியூர்லி ஃபார் INS விக்ராந்த். இப்போ இந்த 114 ரஃபேல் டீல் சக்சஸ் ஆச்சுன்னா இந்தியா கிட்ட 176 ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கும். இந்த நியூஸ் பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நியூஸை கேட்டதுல இருந்து பாகிஸ்தான் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்களாமா. இருக்கிற இந்த 36 ரஃபேலையும் எங்களால சமாளிக்க முடியல, இதுல எக்ஸ்ட்ரா 114 வேறையான்னு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அவசர அவசரமா சைனா கிட்ட போயிட்டு அவங்க ஏற்கனவே ஆர்டர் பண்ண இந்த J-35 போர் விமானத்தை சீக்கிரம் டெலிவர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களாம். ஆனா இவங்க எந்த போர் விமானத்தை வாங்கினாலும் இந்தியாவோட ரஃபேல் கொடுக்குற இந்த ஏர் சுப்பீரியாரிட்டி வேற எந்த போர் விமானம் கொடுக்காது. இவங்க சைனாவோட மொத்த வெப்பன்ஸையும் கொண்டு பாகிஸ்தான்ல வச்சாலும் அது எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல உலகமே பார்த்துச்சு. சரி, நாம ஏன் அமெரிக்காவோட அந்த F-35 போர் விமானத்தை வாங்கலைன்னா, நாம அந்த போர் விமானத்தை வாங்கினோம்னா நம்ம நினைச்ச மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அவங்க நீங்க பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. இன்னொன்னு, பாகிஸ்தான் எப்படி அவங்களோட F-16 போர் விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நாமளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஜோ பைடன் இருக்கும்போது ஸ்பேர் பார்ட்ஸை கேட்டிருந்தாங்க, ஆனா இப்பதான் ட்ரம்ப் அதை அப்ரூவ் பண்றாரு. நம்ம நண்பன் ரஷ்யா அவங்களோட சுக்கோய் 57 போர் விமானத்தோட சோர்ஸ் கோட் இருக்குல்ல, அதையும் இந்த டெக்னாலஜியே உங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த போர் விமானத்தோட ரைட்ஸையே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்தியாவிலே தயாரிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த சுக்கோய் 57 போர் விமானம் வந்து இந்த எந்த ஒரு போர்லயும் ப்ரூவ் பண்ணப்படாத விமானம். இன்னொன்னு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்னு சொல்றாங்க. அந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி. எதிரியோட ரேடார்ல சிக்காம பறக்கணும். அது இதுல இருக்கானா டவுட் தான். ஏன் ரஷ்யாவே இன்னும் அந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து அவங்களோட இந்த சுக்கோய் 57 போர் விமானத்தை யூஸ் பண்ணல. இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எதுனா அமெரிக்காவோட இந்த F-35 போர் விமானம் தான். அதனாலதான் இப்ப நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ணி பார்த்த சாட்டிஸ்ஃபை ஆன ரஃபேலே வாங்கிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இன்னொன்னு இப்ப நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து 42 ஸ்குவாட்ரன்ஸ் தேவை ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஆனா இப்ப 28 தான் இருக்கு. இதே நேரத்துல இந்தியா வந்து ஆம்காங்கிற அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் வந்து நாமளே தயாரிச்சுட்டு இருக்கோம் ஓனா. அது வந்து வரக்கு 2035 ஆகுமா. அந்த 35 வரைக்கும் இருக்க கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் ரஃபேல நாம வாங்க போறோம். நம்ம இந்தியாவோட இந்த டீலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இவ்வளவு காசு செலவு பண்ணி ரஃபேல வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.